வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்றோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளவுதாங்க. நீங்கள் வேற எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது பிளவ நட்சத்திரம் அல்லது வெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஜோதிட கணக்கின்படி ஒவ்வொரு நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா 4 பாகங்களாக பிரிக்கப்படும். இந்த பாகங்களை வந்து பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே 4 பாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப ராசி ரீதியாக எல்லா நட்சத்திரங்களும் முழுமையாக ஒரு ராசிக்குள்ளே அடங்கிறாது. ராசி கணக்கீடுகள் அளவீடுகளின் படி பார்க்கும் பொழுது ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் முழுமையாக ஒரு ராசிக்குள்ள அடங்கி இருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராசிகளிலுமே அடங்கி இருக்கும். அதாவது முற்பகுதிகள் ஒன்று பிற்பகுதிகள் ஒன்று அப்படின்னு ஒரு பாகம் ஒரு ராசியும் இன்னொரு பாகம் இன்னொரு ராசியிலும் அடங்கி வரும். இதைத்தான் வந்து வெற்றி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் 2 பாதங்கள் அப்படிங்கிறது ரிஷப ராசியிலும் 3, 4வது பாதங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசியிலும் வரும். ஸோ இது வந்து இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால வெட்டு பெற்று இருக்கிறதுனால இது வந்து அபசுகுணம்னோ ஆகாது கெட்டது அப்படின்னாலும் எந்த அர்த்தமும் கிடையாது. எல்லாமே ஜோதிட கணக்கீடுகளின் அடையாளங்களுக்காக சொல்லப்பட்டதுதான். ஸோ இதனாலதான் நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இது வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதையும் எந்த ஒரு வகையிலும் மாற்றி அமைக்காது. ஸோ இந்த மிருகசீரிஷம் அப்படிங்கும்போது அதனுடைய வாழ்க்கை பாதை அது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன இங்க ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி ரீதியாக அந்த குணாதிசயங்களை அது வேறுபடுத்திடும். அதே போல அதற்குண்டான அந்த இடம் பொருள் ஏவல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டோம். மற்றபடி வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது சராசரியாக 2 ராசிக்குள்ளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். பெரிய மேஜரான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த பதிவில் நம்ம ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த நட்சத்திரமானது பொதுவாக ரொம்பவுமே ஆக்டிவான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பையும் கருணையும் ஒரு சேர காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரோஷம் மிகுந்த நட்சத்திரம், வீராப்பு மிகுந்த நட்சத்திரம் அப்படின்னு இதை சொல்லலாம். பெருமை உடையது, தன்மானம் உடையது, வீர தீர செயல்களுக்கு பெயர் பெற்றது, தன்னம்பிக்கை உடையது, சுய மேம்பாட்டை விரும்பக்கூடியது, ஒழுக்கம் உடையது, கட்டுப்பாடு உடையது அப்படிங்கிற நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ரொம்ப நல்ல ஆக்டிவான ஒரு நட்சத்திரம் இது. எப்பவுமே தன்னுடைய காரியத்திலேயே குறியா இருக்கும். ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளை இந்த நட்சத்திரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். சாதிக்கணும் இல்ல ஒரு பெயர் பெற்றணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதன்மை கோலா இருக்கும். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும். நீதிநெறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக பற்றுடையதாகவே இருக்கும். ஒரு கட்டம் போட்டு அதற்குள்ள ஒரு சுதந்திரத்தன்மையை பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் நீயும் கிராஸ் பண்ணிடக்கூடாது, நானும் கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். அதனாலதான் இந்த நட்சத்திரமானது கருணையும் சரி கண்டிப்பையும் சரி ஒரே மாதிரி வெளிப்படுத்தும். அன்பு காட்ட வேண்டிய இடத்துல நேரத்துல அன்பை காட்ட செய்யும், அடிவடியை காட்ட வேண்டிய நேரத்தில் அடிக்கடியை காட்டவும் செய்யும். ஸோ எப்பவுமே அந்த பார்டரை கிராஸ் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க கிட்ட அல்லது இவங்களே ஒரு பார்டர் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்றாங்க அப்படிங்கும் போதுதான் இந்த வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சுமூகமான நிலைகளை எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு வரும். அண்ட் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சுமூகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே இதனால செய்து முடிக்க முடியாது. அதாவது பட்டு திருந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் குறைச்ச டென்ஷனுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். எதை எடுத்தவங்க ஊத்தன்னு நிம்மதியா முடிச்சுட்டு வரலாம் முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலமாக அனுபவங்களை பெற்று அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் அவங்க படிப்படியாக சரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அது இப்படி இது அப்படிங்கலாம் தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேண்டியது. யாராக இருந்தாலும் சரி, என்ன உறவுகளாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் சரி, டிசைட் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, அதனுக்குள்ள இறங்குவாங்க, செயல்படுவாங்க. இந்த செயல்பாடுகள் காரியங்கள் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு காலப்போக்கு இந்த விஷயங்களை சரி செய்து நல்ல நிலைகளை அவங்க பெற்றுடுவாங்க. ஸோ அதுதான் முன்னாடியே சொன்னா நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரிதான் மேஜரான விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு வகையில இந்த சுபாவத்தை விரும்பக்கூடிய மனநிலை பெற்றதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே சும்மா அசால்ட்டா எடுத்தோம் முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு பெருசா ஈடுபாடு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கணும், அதை ரிஸ்க் எடுத்து செஞ்சு முடிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை பெறணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இதுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு ரிஸ்க் வர்றதெல்லாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இது இருக்கும் எப்பவுமே.
கொஞ்சம் தடாலடியான நட்சத்திரம்னா அது உங்களுடைய பேச்சு நடைகளையே நம்ம புரிஞ்சுக்கவும் செய்யலாம். நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, சடனா அவங்களுக்கு கோபம் வந்துடும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா வெளித்தோற்றத்துல அப்படி இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு லெவலை கிராஸ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்துக்குள்ள அவங்க எப்பவுமே கட்டுப்பாடோட தான் இருப்பாங்க. பட் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது கொஞ்சம் வேற மாதிரி தெரியலாம். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்களோ, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி செய்யலாம். பட் அவங்க வந்து அவங்க லிமிட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான விஷயத்தை ஜென்ரலாக உங்களுக்கு கான்ட்ரவர்சிகளை கொடுக்கத்தான் செய்யும். ஜென்ரலா இது வந்து சென்டிமெண்ட் அதிகமுடைய நட்சத்திரம். குறிப்பாக குடும்ப பற்றுகள் அதிகம் மிகுந்தது அப்படின்னு சொல்லலாம். கலைநயம் சார்ந்த விஷயங்கள்ல விருப்பம் காட்டும், பொழுதுபோக்கு விஷயங்கள்ல விருப்பம் காட்டும். குறிப்பா இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்ல இந்த டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விருப்பத்தை அதிகம் காட்டும். ஜென்ரலாக இந்த நட்சத்திரமானது ஹார்ட் ஒர்க் நட்சத்திரம் தான். ஸ்மார்ட் ஒர்க்கோ ரொட்டீன் ஒர்க்கோ எல்லாம் இதுக்கு பெருசாக செட் ஆகாது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கும். பட் இது நட்சத்திர அமைப்புல சரி. பட் ரிஷபராசி மிருகசீரிஷம் விஷயம்னு வரும்போது இந்த அமைப்பு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருவார். தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னா மட்டும்தான் அது ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கும். எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல, ஆகாது அப்படிங்கிற பட்சத்துல திரும்பி கூட பார்க்காது. ரொம்பவுமே ஈகோ இருக்கு ஹர்ட் ஆகும். சவால்களை அதிகம் விரும்பும். உடன்பிறப்புகள் மேல அதிக சென்டிமெண்டா இருக்கும். ஜென்ரலான நட்சத்திரத்துக்கு வந்து போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதாவது சும்மா இயல்பான நிலைகள்ல எதுவுமே இது எதிர்பார்க்காது. ஒரு போட்டி நிலைகள்ல தான் எல்லா விஷயங்களுமே எதிர்பார்க்கும். அப்புறம் துருத்துருன்னு ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். பட் தன்னுடைய எல்லையை மீறிடக்கூடாது அப்படிங்கிறதுல இது கிளியரா இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல மோதல் பிறகுதான் காதல் அப்படிங்கிற நிலைகளை தான் இந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகளே இருக்கும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த நபர்களாக இருந்தாலும் சரி. சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்க இந்த காரசாரமா நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனா பெரிய அளவு அதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பெரும்பாலும் அவங்க வந்து நல்ல விஷயங்கள் தான் பார்த்து வருவாங்க. வாழ்க்கையில அதிரடியான முன்னேற்றங்களும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சுக்கிட்டு வரும். பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு மிகுந்த சவால்கள் நிறைந்ததாக அமைஞ்சிடும். ஈகோ ஹர்ட் ஆயிடும். இவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு வந்து யாரையும் மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நினைப்புகளே வராது. ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. அதனால சில ஆகாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை பழிவாங்கணும் அப்படிங்கிற தூண்டுதல்கள் அதிகமாக இதுக்கு ஏற்படும். கிரக அமைப்புகள் சரியில்லாத நிலைகள்ல சில ஆகாத விஷயங்கள்ல செயல்பட்டு மீண்டு வருவதற்கான நிலைகள்ல ரொம்பவுமே அது தடுமாற செய்யும். ஆனா மீண்டு வந்துடும். அதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பே அப்படித்தான். ஆரம்பத்துல கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் இருக்கும். பின்னாடி எல்லா விஷயங்களும் அது சரி பண்ணி ஒரு அமைதியான நிலைகளுக்கு அது மாற அமைச்சிடும். எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தோ அந்த அளவுக்கு அது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி ஒரு சுமூகமான நிலைகளுக்கு அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டு தான் போகும். வந்து இயல்பாகவே இந்த நட்சத்திரத்தினுடைய குணம். ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லாத பட்சத்துல இந்த மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களுக்காக அவங்க ரொம்பவுமே போராட வேண்டியதாக இருக்கும். இது ஒண்ணுதான் பிரச்சனை. ஸோ இந்த கால நேர அமைப்புகளின் படி ரொம்ப டைம் எடுக்கிறதுனால மற்றவங்க மத்தியில கொஞ்சம் தேவையில்லாத அவப்பெயர்கள், தேவையில்லாத அவப்பேச்சுக்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக அமைஞ்சிடும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சதுன்னா நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் சங்கடப்படுவோ புலம்புவோம் செய்வாங்க. பட் எது எப்படியோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுவாரஸ்யமான நட்சத்திரம் தான். வாழ்க்கையானது இதுக்கு எப்பவுமே ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு தான் இருக்கும். இன்னும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற ஒரு நிலைகளை இந்த நட்சத்திரமானது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஆரம்ப காலத்திலேயே பெருசா எந்த ஒரு சிக்கலையும் சிக்காம சுதாரிச்சுக்கிற தன்மை அந்த சுய ஜாதக ரீதியாக சுபகிரக அனுகிரகம் பெற்றிருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுடும். அதனால பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆரம்பத்துல எல்லா விஷயமும் சமாளிச்சு அவங்க கட்டுக்கோப்பா கொண்டு போயிடுவாங்க. மற்றவங்க தான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனா முடிவுகள்ல ஒரு சக்சஸ் நிலையை பார்த்து வந்துடுவாங்க. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கு சுத்தமா பிடிக்காது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயமாக அமையும். பொதுவாக சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்சா இன்னொன்னு முடிஞ்சா இன்னொன்னு அப்படிங்கிற நிலை நோக்கி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவான நட்சத்திரம் அண்ட் இன்னொரு சைடுல ரொம்பவுமே சென்டிமெண்டான நட்சத்திரமும் கூட.
ரொம்பவே தடாலடியான அதிரடியான அன்பு வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அளவுக்கு மீனா அமிர்தம் வென்று அப்படிங்கிறது பழமொழி. இதுவே இவங்களுக்கு சில நேரங்கள்ல உறவுகள் மத்தியில கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்த செய்யும். ரொம்பவுமே திறமை வாய்ந்த நட்சத்திரம், வேலைப்பாடுகளை சிறப்புகளை பெறக்கூடிய நட்சத்திரம், தன் லட்சியங்களை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இது அமையும். எப்பாடுபட்டாலும் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றணுங்கிற உறுதியோடும் உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே இது அமையும். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க குழந்தை பருவத்திலே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க. பெற்றோர்களால் இவங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த கிருஷ்ணலீலா மாதிரி குழந்தை பருவத்திலே சில விஷயங்கள்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்கிட்டலாம் போய் வம்பு இழுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால முதல் 10 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். சுய ஜாதகம் நல்லபடியாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையில முதல் 10 வருட காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை சம்பவமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். மற்றவர்கள் போற்றும்படியான விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் இவங்களால முழுமையாக பார்க்க முடியும். நிறைய பேருக்கு குழந்தை பருவத்திலே பார்த்தீங்கன்னா இடம் மாறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ குடும்ப ரீதியாகவே சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய குழந்தை பருவத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இவங்களுடைய குழந்தை பருவத்திலேயே உடன்பிறப்புகள் மேல அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளுடைய பாசத்திற்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்களுடைய உறவுநிலைகள் எப்படி மாறுமோ அப்படிங்கிறது தெரியாது. இவங்களுடைய இந்த குழந்தை பருவமானது உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்காத நிலைகள்ல ஒரு பற்று பாசத்தோடு எப்பவுமே மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய வகையில் அது அமையும். ஆனால் அடுத்த ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 10 வயதுலேருந்து ஒரு 25 வயது வருடக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற்ற நிலைகளை நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்க கையில் கிடையாது. எதிர்பாராத சம்பவங்கள், திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக ஏற்படும். கிளியராக சொல்லணும்னா இந்த 15 வருட காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஆரம்பத்தில் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாசிட்டிவான விஷயங்களுமே இவங்க பார்ப்பாங்க. ரொம்பவுமே உணர்ச்சி மிகுந்தவங்களாக இந்த காலகட்டங்களில் அவங்க காணப்படுவாங்க. உங்களுடைய கற்பனை திறன்கள் இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுவாங்க. நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மைண்ட் செட் தான் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஈகோ அதிகமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இவங்களுடைய மனோபாவம் என்பது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நூல் பிசங்குச்சு அப்படின்னா என்ன மாதிரி வேணாலும் விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற நிலைகளில் தான் போகும். குடும்பத்துக்குள்ள நிறைய மருத்துவ விரயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். இப்போ இந்த 15 வருட காலகட்டங்களில் சனி ராகு கேதுக்களுடைய தொந்தரவுகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இந்த 15 வருட காலகட்டங்கள் யாரெல்லாம் ஏழரைச்சி நஷ்டமச்சினங்கள்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமத்துக்கு உள்ளாக்கப்படும். இப்போ ஈகோ அதிகமாக ட்ரிகர் ஆகும். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். சிலர்கிட்டலாம் சவால் விட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருவாங்க. தன்னுடைய சுய மேம்பாட்டை நோக்கி நடை போட்டு வருவாங்க. ஜானர்னா மனசு இருக்குதுங்கிற நிலையை கண்கூடாக இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரத்தின் அமைப்பே ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும், பிற்காலத்தில் அதுக்கு ஏற்ற வகையில் நன்மைகளை கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த 15 வருட காலம் அப்படிங்கிறது முதல்ல ரொம்பவுமே பிரச்சனைகளை பார்த்து வருவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் முழுமையாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அதற்குண்டான நன்மைகளையும் பார்க்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டுடும். ஜாதக ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் இருந்தாலும், கோச்சார ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் இருந்தாலும் இது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை பார்ப்பாங்க. பின்னாடி அவங்களுக்குன்னா நல்ல விஷயங்கள் முழுமையாக அனுபவிச்சிடுவாங்க. பட் இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏதாவது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலும், ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையோ இந்த காலகட்டங்களில் இவங்க வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கான காலத்தை நோக்கி இவங்க அமைதியாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிற மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களையும் திருப்பங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏதோ ஒரு வகையில ஏற்றத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுத்துரும். அதனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக இருக்காங்களா இல்லை ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரகிளாக இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே விஷயம். பட் எப்படியும் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பின்னாடி காலத்தில் அவங்க எட்டி பிடிச்சிடுவாங்க. எல்லாருக்குமே சில காலகட்டங்கள் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்பட்டுடும்.
பக்கம் வாழ்க்கையான அடியும் கொடுக்கும், இன்னொரு பக்கம் அதற்குண்டான ஆதாயங்களையும் கொடுத்துட்டு தான் வரும். இந்த காலகட்டங்களானது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய நிலைகள்ல செயல்பட்டு வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சாதிக்கக்கூடிய பெரிய பெரிய லட்சியங்களை அடையக்கூடிய பெரிய பெரிய ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல தான் அமையும். இந்த 10 to 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்தை குறித்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசிச்சு அந்த விஷயங்கள் காரியங்கள் இறங்கி வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ஒரு 15 வருடம், அதாவது 26 வயதுலேருந்து ஒரு 40 வருட காலகட்டங்கள், இது இவங்களுக்கான ஒரு பக்குவமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. பெரிய குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உண்டாகும். இது வரைக்கும் தடாலடியாக எப்படியெல்லாம இருந்து வந்திருப்பாங்க. பட் இந்த காலகட்டங்கள்ல இருந்து ஒரு 26-30 வருட காலகட்டங்களை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது ஒரு அமைதியான நிலைகளுக்கு நோக்கி போக ஆரம்பிக்கும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தவிர்க்க முடியாது. கடினமான சில விஷயங்கள் காரியங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற லட்சிய வெறியோடு இவங்க செயல்பட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற நிலைகளில் தான் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே போல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்புகள் அல்லது பங்குகள் இருக்கும் அப்படிங்கிற நிலைகள் காணப்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவாங்க, எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவாங்க. அதே போல இவங்களால இந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ரொம்பவுமே பரபரப்பாக போயிட்டு இருந்த வாழ்க்கை நிலைகள்ல ஒரு நிதானமான வாழ்க்கை நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரும்பாலும் சமாதான பிரியர்களாக இந்த காலகட்டங்கள் இவங்க இருப்பாங்க. அதே போல சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் ஏற்படும். 40 வயது அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 சனி இல்லைன்னா அஷ்டமச்சனி எதனுடைய தாக்கம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஒன்று. இந்த மாதிரியான காலகட்டங்கள் இந்த சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், அழைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்களால சங்கடங்கள், இந்த மாதிரியான நிலைகளையும் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில கடன்கள் வாங்கி வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வாகனங்கள் வாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களும் அவங்க ஈடுபட்டு வருவாங்க. அதே போல குழந்தைகளுக்கான அத்தியாவசியமான விஷயங்கள்ல காரியங்கள்ல செலவுகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக சிலர் பாடுபடவும் செய்வாங்க. என்றெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிற ஒரு நிதானமான வகையில குடும்ப கடமைகளை, குடும்ப உறவுகளின் தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். அடுத்ததாக ஒரு 20 வருட காலம், 40 to 60 வயதுக்குள்ள மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சுய ஜாதகத்தினுடைய வலிமை அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் அதிகமாக தேவைப்படும். சுய ஜாதகம் பாசிட்டிவாக இருந்தது, பலமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக இந்த காலகட்டங்களில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகாது. தொந்தரவுகள் இருக்கும், பட் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஜானேர்னா முதல் சறுக்குதுங்கிற நிலை, வாழ்க்கைனா என்னன்னு புரியக்கூடிய நிலை எல்லாமே இந்த காலகட்டங்கள் தான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கலாம். பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டங்களை பார்ப்பாங்க. தொழில் வேலை உத்தோமித்தமாக நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடினமாக உழைத்து கொண்டே இருக்காங்க அப்படிங்கிற நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் இது அமையுது. அதே போல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒன்றும் ஓயாம வேலை வாங்கிட்டே இருக்கும், இல்லைன்னா சுத்தமாக வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். இந்த காலகட்டம் தொழில் வேலை உத்தமமாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கையும் கூட கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க விரோதம் பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிற நிலைகள்லாம் பார்க்கவே முடியாது. காலம் போகிற போக்கில் போயிட்டு தான் இருக்கணும். சிலருக்கெல்லாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாற்றக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 40 to 60 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உடல்நல ரீதியாக கூட சிலருக்கெல்லாம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். தடை தாமதங்கள் வாழ்க்கையில் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முன்னாடி சொன்ன நேரம் முழு சறுக்குதுங்கிற கதை தான். ஒரு 20 வருட காலகட்டத்திற்கு இவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி என்னதான் பார்த்து ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைகளாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் வீண் விரோதங்கள், வம்பு சண்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது.
நல்லதே செய்தாலும் கூட மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தான் தெரியும். ஸோ இது வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுது. பொறுமையாக எல்லா விஷயங்களையுமே அணுகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய கோபத்தாபங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில் இருந்து செயல்பட்டு வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுக்க முடியும். சமநிலை மற்றும் சமாதானம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு உத்தோபாயமாக இந்த காலகட்டங்களில் வரும். இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கை நிலை போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். 20 வருட காலம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும், அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் இந்த காலகட்டங்கள் ஏற்படும். கோச்சார ரீதியாக வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தன்மைகளை ஏற்ற இறக்கங்களாகவே தொடர்ந்து இருந்துகிட்டு வரும். கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு பக்குவமாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 20 வருட காலகட்டம், அதாவது 60லிருந்து ஒரு 80 வயதுக்குள்ள, இது இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே அமையும். காலகட்டங்கள்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வழி தனி வழி அப்படிங்கிற ரூட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தன் மனசுக்கு என்ன தோணுதோ, தன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ, மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. அன்பு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். ரொம்பவுமே சென்டிமெண்டான ஒரு நபர்களாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. புத்தி சாதுரியம் அதிகமாக வெளிப்படும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கிற வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ரொம்பவுமே புரட்டி போடக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்களை அனுபவங்களை சேகரித்து வச்சிருப்பாங்க. இயற்கையாக மிருகசீரிஷம் அப்படிங்கிறது அனுபவங்களை பெற்று அதை கரெக்ட் பண்ணக்கூடிய குணம் கொண்டது தான். அதில் அந்த கடந்த 20 வருட காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பார்த்து பல அனுபவங்களையும் இது முழுமையாகவே பெற்று இருக்கும். ரொம்ப டாக்டிக்கலாக இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 60 வயதுக்கு மேலே அடுத்த ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே உங்களுடைய புத்தி சாதுரியம் முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வலிமை பெறுவாங்க. தொழில் வேலை உத்தமமாக சாமர்த்தியமாக செயல்பட்டு மற்றவங்களுடைய பாராட்டுக்களை பெற்று வருவாங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல் மிகுந்தவங்களாகவே பேச்சிலேயே ஒரு தனித்திறமை வெளிப்படும். குடும்ப வாழ்க்கையில அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. குடும்ப தேவைகளை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் அவங்க பூர்த்தி செய்வாங்க. குறிப்பா குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக பிரியம் ஏற்படும். அவங்களுடைய வளர்ச்சிகளுக்காக பல விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் அவங்க செய்து வருவாங்க. நான் உண்டு தம் குடும்பம் உண்டு அப்படிங்கிற நிலைகளுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல தள்ளப்படுவாங்க. அண்ட் இங்கேயும் ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கும்போது கோச்சாரியா கண்டிப்பாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும், அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். இது வந்து இவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்காது. சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் எல்லாமே இருந்துட்டு வரும். ஜென்ரலாகவே 60 வயதுக்கு மேலே ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் எல்லா விஷயங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். குறிப்பாக பொருளாதார வலிமை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ஒரு 10 வருட காலம், அதாவது 80லேருந்து 90க்குள்ள இது வந்து ஒரு மோசமான காலகட்டமாக இருக்கும். பெருசாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடுகள் அப்படிங்க இருக்காது. ஒரு பற்றற்ற நிலைகளில் தான் இவங்க செயல்பட்டு வருவாங்க. ஜென்ரலாக ஒரு 90% மேலே மிருகசீரிஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 90 வயதை கடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 10% ஆட்களுக்கு தான் அந்த அளவுக்குலாம் ஆயுளை கொண்டுட்டு போகுது. அப்படி இருக்கக்கூடியவங்க கூட எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் தனித்த நிலையில அவங்க வாழக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. அதுக்காகலாம் அவங்க வந்து கவலைப்படுற நிலைகள் இருக்க மாட்டாங்க. அது அவங்களாக தேடி போகக்கூடிய ஒன்று தான். குறிப்பா இந்த காலகட்டங்களில் அனுபவ ஞானம் அதிகமாக இவங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக ஞானம் அதிகமாக ஏற்படும். தள்ளாத வயதில் கூட ரொம்பவுமே டெக்னிக்கலாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல புத்தி சாதுரியமெல்லாம் அவங்ககிட்ட நல்லாவே வெளிப்படும். பட் யாருக்கூடையும் ஒட்ட மாட்டாங்க, உடன்பட்டு வரமாட்டாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஸோ இப்படியாக இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.